நெல்லையில் மழைநீர் சூழ்ந்த பகுதிகளில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், நெல்லையில் மழைநீர் சூழ்ந்த பகுதிகளில் அமைச்சர்கள் உதயநிதி, தங்கம் தென்னரசு எந்தெந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர்? மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் குறித்து அதிகாரிகள் அமைச்சர்களிடம் என்ன கூறினார்கள்? அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து அமைச்சர் அதிகாரிகளிடம் என்ன மாதிரியான அறிவுறுத்தல்களை வழங்கினார்? விவரங்களை பதிவு பண்ணலாம். திருநெல்வேலி மாநகர பகுதி தற்போது பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தாமிரபரணி ஆற்றின் கரையை ஒட்டியிருக்கக்கூடிய திருநெல்வேலி மாநகரத்தினுடைய சந்திப்பு பகுதி, சிஎன் கிராமம், அதே போன்று குறுக்குத்துறை, மற்றபடியாக இருக்கக்கூடிய சிந்துப்புந்துறை உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகள், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளும் மழை வெள்ளத்தால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பாதிப்புகள் அதிதீவிரமாக இருக்கக்கூடிய நிலையில மழை இன்றிரவும் இருக்கும் என்று அறிவிப்பு கொடுத்திருப்பதனுடைய அடிப்படையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்து வருகிறது. இருந்த பொழுதிலும் கூட இன்னும் மீட்பு பணிகளில் தொய்வு இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்கள்ல மக்கள் அதிக அளவிலாக வீடுகளின் உயரத்தில் தங்கியிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. தற்போதைய நிலையில இந்த மழை வெள்ள பாதிப்பை பார்வையிடுவதற்காக தமிழ்நாடு அரசினுடைய விளையாட்டு துறை அமைச்சர், இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்றைய தினம் திருநெல்வேலிக்கு வருகை தந்து திருநெல்வேலி சமாதானபுரம் தனியார் பள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய உதவிகள், அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தேவையான உதவிகளை இன்னும் தொடர்ந்து செய்திடவும் அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்திடவும் பல்வேறு அறிவுறுத்தல்களை கொடுத்தார். அதே போன்று தொடர்ச்சியாக நேரடியாக திருநெல்வேலி சந்திப்பு பகுதி, பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சந்திப்பு பகுதியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர்கள், சிறப்பு அதிகாரிகள், IAS அதிகாரிகள் அனைவரும் ஒன்றிணைந்து திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலைய பகுதியில் அந்த மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டார்கள். அங்கு பார்வையிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கு எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள், அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்கள் குறித்து அதிகாரிகளிடம் உதயநிதி ஸ்டாலின் கேட்டறிந்திருக்கிறார். அதே போன்று தச்சநல்லூர் பகுதியிலும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய உதவிகளையும் கேட்டறிந்து வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்தில் அவர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளோடும் ஆலோசனை நடத்தி இந்த மழை வெள்ள பாதிப்பு, மீட்பு பணிகள், அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய மழையினுடைய தாக்கத்திற்கு எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் நேரடியாக கேட்டறிந்திருக்கிறார். நெல்லையில் மழைநீர் சூழ்ந்த பகுதிகளில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேற்கொண்டு வரும் ஆய்வு குறித்த விவரங்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி ஆல்வின். நெல்லையில் வரலாறு காணாத வகையில் மழை பெய்து வருகிறது. இதனால் நெல்லையின் பல பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. நெல்லையில் மழைநீர் சூழ்ந்த பகுதிகளில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், தங்கம் தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மழையால் சூழ்ந்த வெள்ள மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர்கள் ஆய்வு செய்து வரக்கூடிய நிலையில் எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து அதிகாரிகள் அவர்களிடம் எடுத்துரைத்து வருகிறார்கள்.